கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமுண்டாவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையில் கிராஸ் டிவிக்கும் முன்பதாக அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் நசரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரமாக கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க ஒருபோதும் தோல்வி இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் அதனை ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து 1 மணி நேரம் இல்லை, அரை மணி நேரம் இல்லை, ஆராதித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒருபோதும் நேரங்கள் வீணாய் போவது கிடையாது. அந்த நேரங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பாதியில் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 29 வசனம். மறுநாள் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கு நம்ம பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறான்னா, இயேசு அவரிடத்தில் வருகிறதை கண்டு என்ன செய்தோ, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன், அவர் இவர்தான். அப்போது அவர் இப்போ இருந்தது இல்லை, அவர் எனக்கு முன்னே இருந்தவர். ஹல்லேலூயா. அப்போ ஆதியும் அந்தோமாய் இருந்தவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இங்கு யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். இன்றைக்கு உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் நம்ம இங்கே காணுகிறோம். ஏன்னா இந்த சகல ஜனத்துடைய பாவத்தையும் சுமக்கிற, பாவத்தை ஏற்றெடுக்கிற ஆட்டுக்குட்டியானவர். கடந்த பழைய ஏற்பாடு காலங்களில் ஒரு பாவ மிருகங்களை பலி செலுத்தினார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் மிருகங்கள் பலி தான், சோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் மிருகங்களை பலி செலுத்தி வாழ்ந்த ஒரு கட்டத்தில் புதிய ஏற்பாட்டில் தெய்வமே சகல ஜனத்துடைய பாவத்தை சுமக்கும்படி ஏற்றெடுக்கும்படியா ஏசாயா தீர்க்கதரிசி 53 மெய்யாக பாடுகள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். பிரைஸ், வியாதிகளை அவர் ஏற்றெடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். இந்த பாவம் நமக்கு உலகத்துடைய சகல பாவம்னு சொல்லும்போது, உலகத்துடைய பாவம் இந்த பூமியில் ஆதாமை தேவன் சிருஷ்டித்து ஆதாமை இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கும்போது, நீ தோட்டத்தோட நன்மை தின்மையுமான கனியை நீ புசிக்கக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை கட்டளையிட்டார். இந்த வார்த்தைக்கு ஆதாமு ஏவாளும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் சாத்தான், நமக்கு அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், சாத்தான் ஒரு நாள் என்ன செய்தான், அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த தோட்டத்துக்கு ஏவாளோடு கூட நல்ல தூக்கத்தில் பேசி அவள் என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடி, தேவனுடைய சப்தத்துக்கு செவி கொடுக்க விடாதபடி சாத்தான் ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்ததை காண முடிகிறது. அப்படி ஒரே மனுஷனால் பாவம் வந்தது போல் மரணமும். அப்போது அவங்க முகாந்திரம் பாவமும் வந்துச்சு, அவங்க முகாந்திரம் மரணமும் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாவத்துக்கு பரிகாரமாய் தன்னுடைய சரீரத்தை பலியாய் கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை சகல ஜனத்துக்காக பிதாவிடத்தில் என் ஜீவனை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் உலகத்துடைய அநேகருடைய பாவத்தினுடைய சம்பளம் தான் மரணம் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்கும், ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறவங்களுக்கும் தெய்வத்தை தேடாதவங்களுக்கும் எல்லாருக்கும் மரணம் இருக்குது. தெய்வத்தை தேடுறவங்களுக்கும் தெய்வத்தை தேடாத ஒரு பெண்கள் அவங்க பிரசவத்துக்கு போகும்போது தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வேதனை இல்லாமல் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வேதனை இல்லை. எல்லாருக்கும் அந்த வேதனை உண்டு.
தெய்வத்தை தேடுறவங்களுக்கு இந்த சரீரமான நீதிமானுக்கு மரணம் இல்லை. ஆனால் சரீரத்தில் எல்லோருக்கும் மரணம் இருக்குது. ஏன்னா பாவத்தில் இருந்து தான் ஒரு மனுஷனுக்கு வியாதி உண்டாகுச்சு. வியாதி நிமித்தம்தான் ஒரு மனுஷனுக்கு மரணம் உண்டாகுது. அப்போது பாவத்துடைய சம்பளத்தை மரணமாக இருக்கும் பொழுது கொரிந்தியரில் வாசிக்கிற மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. பாதாளத்தையும் ஜெயித்தவர், மரணத்தையும் ஜெயித்தவர், நம்ம ஆராதிக்கிற, நம்ம நேசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம், உன் வாயினாலே நீ அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நீ ரட்சிக்கப்படுவாய். இன்றைக்கி ரட்சிப்பு, ஆண்டவர் ஒரு மனுஷன், நான் ஒரு பாவி, நான் ஒரு தெய்வத்தை விட்டு விலகி போயிட்டேன், நான் பாவியில் பிரதான பாவின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது, நாவினால் அறிக்கை பண்ணும்போது அங்கு ரட்சிப்பு உண்டாகுது. அப்போ ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்போது அவனுக்கு என்னென்னா மரணம் அவனுக்கு இல்லை. ஏன்னா தேவன் தந்த ஆவி தேவனிடத்துக்கு போகுது. இரண்டாய் மரணமாய் அக்கினி கந்தம் அவனுக்கு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தை அவர் ஏற்றெடுக்கிறார். இன்றைக்கு இந்த டிவிக்கு முன்பதாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ ஒரு விதத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இயேசு யார் என்று கூட தெரியாமல் இருக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவர் இல்லை தெரியாத ஒரு சக்கை ஒரு மனுஷன். அவன் இயேசுவை தேடி எரிகோவில் வந்த பொழுது, இயேசுவை தேடி வந்தபோதே திரளான கூட்டங்கள் இருந்தாலும் தேடி வந்த சகைவை என் இயேசு தேடி போனான். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் டிவிக்கு முன்பதாய் யாராவது ஒரு ஆள் இயேசுவை தேடி வந்திருப்பீங்கன்னா இயேசு உங்களை தேடி வருவார். இன்றைக்கு அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு அந்த இயேசு உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஏற்றிடுங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு பாவி என்று இன்றைக்கு அந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள என்னன்னா கீழ்ப்படியாமல் போனதுனால மனுஷனுக்கும் தெய்வத்துடைய உறவு துண்டிக்கப்பட்டுட்டு, ஆதாமிடத்தில் ஆண்டவர் சொன்னான், நீ இந்த பழத்தை புசிக்கிறதுனால சாகவே சாவேன்னு சொன்னான். ஆனால் ஆதாம் 930 வருடம் பூமியில் இருந்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் வரலாறு சொல்லப்படுகிறது. அப்படி ஸ்தோத்திரம் 930 வருஷமாக இருந்தாலும் ஆதாமுக்கும் தெய்வத்துடைய உறவு கனெக்ஷன் கட்டாயிட்டு. ஆதாமுடைய வாழ்க்கையில் வேதனைகளும் துக்கங்களும் பிரயாசம் இல்லை, சாகுது வரைக்கும் வேதனை துக்கங்களும் மாத்திரம்தான் இருந்தது. ஆதாமுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். ஆனால் தெய்வத்தோடு கூட உறவு துண்டிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த உறவை தேவன் பல வருஷங்கள் ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளையே, குடும்பத்தில் நீ மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். பல நாட்களாய் எனக்கு இயேசு வேண்டாம், இயேசுவின் பாவத்தை அவர் ஏற்றெடுத்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை சாபங்களை அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். அந்த இயேசு மாத்திரம் சகைவு. நான் நினைச்சேன், அவ்வளோ பெரிய தொழிலதிபர் சகைவு இயேசுவை தேடி போகிறான். ஒரு வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன், அவ்வளோ 4 இரட்டியாக திருப்ப கொடுத்தவன், அவருக்கு இயேசு வேணும், அவர்கிட்ட இருக்கிற நகை வேணும்னு இல்லை, அவருடைய பதவியை பார்க்கலை, அவருடைய குடும்பத்துடைய உயர்வை பார்க்கலை, அவர் பார்த்தது இயேசுவை காணணும். அத்தி மரவில் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார்.
எங்கு நீர் அடித்தட்டுடைய கப்பலுடைய அடித்தட்டில் இருந்தும் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, இயேசுவே சாபத்தை ஏற்றெடுங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அவர் உங்களை விட்டு விலக மாட்டான். அந்த இயேசு ஒருபோதும் பாவத்தை சுமக்கிறவர். அந்த இயேசு உங்களை தேடி வந்தார். இயேசுவை நம்ம தேடி போகல, அந்த இயேசு நம்மளை தேடி வந்தார். நம்முடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் அவர் மரித்தார். நம்முடைய சாபத்துக்காக அவர் மரித்தார். மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3வது அதிகாரம் சொல்லுகிறது. அவர் ஒரு சாபம் அல்லாத ஒரு மனுஷன், சாபத்துக்காக தன் ஜீவனை விட்டவர், ஒரு பாவம் அறியாத ஒரு மனுஷன். நிர்வாண கோலத்தில் நான் உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றெடுத்தார். அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக இன்றைக்கு ஏற்றெடுத்திருக்கிறேன். அந்த இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம். அந்த இயேசு என் காலுக்கு தீபமாக இருக்கிறார். என்னை பாதம் கழி இடராதபடி என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒவ்வொரு நாள் அந்த இயேசு என்னை போஷிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓ, இரத்தத்தால் ஜெயம். பாவத்தை சுமக்கிறவன். மறுபடியும் தேஜஸ் நஷ்டப்பட்டு போச்சு. ஆதாமுக்குள்ள தேவ மகிமை நஷ்டப்பட்டு போச்சு. தோட்டத்தில் வெளியே வந்தவன மகிமை நஷ்டப்பட்டு, இன்னைக்கு அனைவருடைய மகிமை நஷ்டப்பட்டு போய், அவருடைய முகத்தில் தேஜஸ் நஷ்டப்பட்டு போய் கிடக்கு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறான். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலை வரும்போது நிலக்கால்களில் ஆட்டுக்குடி ரத்தம் சிந்தி. இயேசு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால் உங்களை விடுவிக்கலை, சொந்த இரத்தத்தால் உங்களை வீண்டெடுத்த கர்த்தர், சொந்த இரத்தத்தால் உங்களை விலைக்கு வாங்கின கர்த்தர், சொந்த இரத்தத்தை கொடுத்து அவர் உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றெடுக்கிறேன். இது ஒரு ரட்சிப்பு இல்லாத இருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறேன். உங்களோட வருத்தங்களும் துக்கங்கள் சந்தோஷங்கள் மாறும். இன்றைக்கு எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டுங்க, எல்லாம் தெய்வம் மாற்ற வல்லவராக இருக்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டான். அந்த இயேசு உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர். அந்த இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அந்த இயேசு உங்கள் துயரங்களை மாற்றுகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்காக முள்முடி தரிக்கப்பட்டவர், அவர் நமக்காக அறையப்பட்டவர், நம்மளை தெய்வத்தோடு கூட சேர்க்கும்படியா. ஓ, மதில்களை சுவரை உடைத்து தகர்த்து இயேசு நம்மளை தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படுத்தினது. இயேசு நம்மளை பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டு பல ஆண்டுகள் ஐக்கியப்படாமல் இருந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், உங்களை தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படுத்தின இரத்தம், அந்த ஆட்டுக்குட்டி ஆணுடைய இரத்தம். இன்றைக்கி அந்த இரத்தம் உங்களை இயேசுவே என்று அந்த இரத்தம் உங்களுக்குள்ளே வந்தபொழுது உங்கள் வாழ்க்கையின் ஜீவிதத்தையும் மாற்றின இரத்தம். அந்த இரத்தத்தை நீங்கள் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. அந்த இரத்தம் வெளியேறப்பட்ட இரத்தம். உலகத்துடைய சக்கல ஜனம், இப்போ மாத்திரமல்ல இனி பிறக்கக்கூடிய ஜனத்துடைய பாவத்தை அவர் ஏற்றெடுக்கிறவர். பிரியமான தெய்வ பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் மரணம். தெய்வத்தை அறிந்தும் பைபிள் அறிந்தும் துணிகரமான சில காரியங்களை செய்ய என் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான். இயேசு தேவன் சொன்னார், உன் வாசப்படியில் படுத்திருக்கு, நீ நன்மை செய்த மேன்மேலையும். பிரைஸ் தி லார்ட். காயின்றத்தை கர்த்தர் சொன்னது, இதை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஓ, ஹல்லேலூயா.
இன்றைக்கு என் மகிமை, என் தெய்வத்தை நான் விட்டு விலகி போனோம்னா என் மகிமை நஷ்டமடையுது. தேவ பிரசனம் என்னை விட்டு விலகி போகுது. நம்மகிட்ட எல்லாம் போயிடலாம், தெய்வ பிரசனம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. தேவ மகிமை நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் என்னுடைய சாபங்களை ஏற்றெடுத்தார், அவர் என் பாவத்தை ஏற்றெடுத்தார், என் தரித்திரத்தை ஏற்றெடுத்திருக்கிறார். இன்றைக்கு துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இனி வெட்கப்படுத்தி விட மாட்டார். எல்லாம் தோல்விகளாக இருந்தாலும் ஆண்டவர் இனி உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, இனி உங்கள் வாழ்க்கை ஜெயகரமான வாழ்க்கை. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர், நமக்காக பலியானவர், நமக்காக காரி துப்பி வாங்கினவர் முகத்தில். ஓ ஜீசஸ், இயேசுவுக்காக, என் பாவத்துக்காக மரித்த இயேசுவுக்காக, என் சாபத்துக்காக மரித்த இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஏனத்தான் நம்முடைய வாழ்க்கை அல்ல, நீ கர்த்தருக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். என் பாவத்தை சுமந்தவர், என் சாபத்தை ஏற்றெடுத்தவர், என் துக்கத்தை ஏற்றெடுத்தவர், என் துயரங்களை ஏற்றெடுத்தவர், என் கண்ணீரை ஏற்றெடுத்தவர். ஓ இரத்த தாழ்ச்சி, இயேசுவே நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ், இயேசு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு ஒரு மாற்றத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா என் பாவத்துக்காக, பாவம் இல்லாத ஒரு இயேசு எனக்காக பலியான, என்னுடைய பாடுகளை ஏற்றெடுக்க அவருடைய சரீரத்தை எனக்காக ஒப்பு கொடுத்தார். என் தரித்திரம் மாற அவர் என் தரித்திரத்தை ஏற்றெடுத்தார், என் துக்கத்தை அவர் ஏற்றெடுத்தார். அந்த இயேசு எனக்கு ஏற்று நல்லவர். அந்த இயேசுவை மாத்திரம் நான் நேசிப்பேன். நீர் மாத்திரம் எனக்கு போதாண்டுவர, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதாண்டுவர. உலக மாய, உலக சொந்த பந்தங்கள் மாய, எங்களை மறுபடியுமாய் பிதாவோடு ஐக்கியப்படும்படி உங்கள் இரத்தத்தை எங்களை சிந்தி, ஓ உமக்கு உகந்த பாத்திரமாய் தள்ளப்பட்ட எங்களை ஒரு மூலக்கல்லாய் ஆண்டவரே மாற்றிட காய்ஸ்தோத்திரம். மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் செய்யமங்க. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே. அந்த ஜெயித்தவர் ஆண்டவர் அந்த அதிகாரத்தோடு கூட டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஊடாவான ரீகாவான சந்தாலாரா ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விடாதபடி ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுங்க. தெய்வமே ஒரு மாற்றம் கொடுங்க. என் சாபத்தை ஏற்றெடுத்தவர், என் தரித்திரத்தை ஏற்றெடுத்தவர், என் துக்கத்தை ஏற்றெடுத்தவர், கல்வாரி சிலுவையில் என் துயரங்களை ஏற்றெடுத்தவர், என் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். அவசியமில்லாத தேவையில்லாத அநேக பாடுகள் அனுபவிக்கிறேன். இயேசு உங்கள் பாடுகளை அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். அந்த இயேசுவுக்காக உங்களை அர்ப்பணிங்க. அந்த இயேசுக்காய் வாழ்வோம்ங்கிற தீர்மானம் எடுங்க. அந்த இயேசு உங்களோடு கொண்டு இருக்கிறார். அந்த இயேசு உங்களை கைவிட மாட்டான். கர்த்தரே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இது டிவிக்கு முன்பதாக இருக்கிற சிறு பிள்ளைகள் தொட்டு முதியோர் வரையும் அவருடைய பாவங்களுக்காக நிறுத்த சிந்தருக்கு. ஆண்டவரே, இந்த பாவம் ஒரு மனுஷனை வியாதிப்படுத்துது. பாவம் அவனை சாட்சி இல்லாமாக்குது.
ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பாரங்களை தெய்வம் மாற்றி எடுத்து சந்தோஷமாக இருக்க தெய்வம் தகுதிப்படுத்துங்க. சமாதானத்தின் தெய்வம், சந்தோஷத்தின் தெய்வம் அனுகிரகிங்கப்பா. கர்த்தரையே ஒப்பு கொடுங்க, தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சகேவு அவ்வளோ வசதியாக இருந்து இயேசுவை தேடி போனான். இயேசு எனக்கு ரட்சிப்பு வேறு, இயேசு தேடிப்படும் நோக்கம் வேறு. இயேசுக்காய் வாழணும், இயேசுக்காய் ஜீவிக்கணும். எங்கள் வாழ்க்கையை தெய்வம் மாற்றுவான். கர்த்தர் உங்களுக்குள்ள நன்மை செய்வான். இன்றைக்கு வெயிட்டெடுங்க, என் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், என் துக்கத்தை மாற்றின கர்த்தர். ஆண்டவரே, உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆண்டவரை நடுச்சுவரை தகர்த்து எங்களோடு கூட இயேசுவோடு தெய்வத்தோடு ஐக்கியப்படுத்தி, இயேசுவை உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. வெறுப்பு கசப்போடு இல்லை, அவர் மட்டும் இல்லைன்னா பாவத்துக்கு பரிகாரம் வேறு யாரும் இல்லை. ஒரு தெய்வமே நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக பலி செலுத்தி நமக்கு சமாதானம் தர, நமக்கு சந்தோஷம் தர, நம்மளை உயர்த்த அவங்க வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. நீதியின் வலது கரத்தினால்தான் இயேசுவின் நாமத்தில் அடிஞ்சபிக்கிறோம் நல்ல பிதாவே.